ஆச்சி ராயல் குலோப் ஜாமுன் பேக்ஸ் ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம். பாஜக என்ற கட்சியின் மரியாதைக்கு களங்கம் வரும். இபிஎஸ் இருக்கக்கூடாது அப்படிங்கிறது தினகரன் ஐயா அவர்களுடைய ஒரு அடிப்படை வாதமாக இருக்கிறது. இந்த இடத்துல நான் ஒரு கோரிக்கையா வேண்டுகோளா தினகரன் அவர்கள் கிட்ட சொல்லிக்கிறேன். ஏன்னா அவருக்கே தெரியும் எனக்கு அவர் மேல ஒரு இது உண்டு. சரி, அண்ணாமலை தனி கட்சி ஆரம்பிப்பார் நீங்க நம்புறீங்களா? நீங்க சொல்ற இந்த கேள்வியை நான் இதுக்கு மேல கேட்கறதுக்கு கூட எனக்கு பயமா இருக்கு. நான் இதை வன்மையா மறுக்கிறேன், கண்டிக்கிறேன். இதெல்லாம் பைத்தியக்காரத்தனம். அதிமுக திமுக மேல உங்களுடைய ஊழல் குற்றச்சாட்டை எடுத்து வெளியே பேசினா யார் அந்த சார் அப்படின்னு கேட்டா உடனே நீ யார் அதை கேட்க? இந்த வாட்டி அவங்களுக்கு ஏதோ போஸ்டிங் போடல அப்படிங்கிற ஒரே ஒரு மேட்டருக்கு தான் இப்படி பேசுறாங்க. நான் என்டிஏ விட்டு வெளில வந்த காரணம் நயினார் நாகேந்திரன் தான் அப்படின்னு தினகரன் இன்னைக்கு கூட சொல்லியிருக்காரு. நீங்க இந்த கூட்டணி ஒன்னா இன்டாக்டா இருக்கணும்னு நினைக்கிறீங்க, அப்பதான் எலெக்ஷன்ல நம்ம ஜெயிக்கணும்னு நினைக்கிறீங்க, அப்புறம் நீங்களே அவரை வெளியே அனுப்ப காரணமா இருக்கீங்க. தமிழ்நாடு நயினார் நாகேந்திரன் என்ன கணக்குது? இபிஎஸ் இருக்கக்கூடாது அப்படிங்கிறது தினகரன் ஐயா அவர்களுடைய ஒரு அடிப்படை வாதமாக இருக்கிறது. சரி, இன்னைக்கு நான் பார்த்த வரைக்கும், நான் நேரடியா பார்க்கல, நானும் செய்தியில பார்க்குறேன், முதலமைச்சர் கேண்டிடேட்டை என்டிஏ கூட்டணி தான் சேர்ந்து முடிவு பண்ணணும், அது இபிஎஸ்ஸா இருக்கக்கூடாது அப்படிங்கிறது தான் அவருடைய நேர்காணல்களுடைய சாராம்சம். சரி, இதான் ஷார்ட் கோர். அப்படி பேசுனீங்கன்னா ஒரு பாஜகவுடைய முதன்மை கூட்டணி யாருன்னு பார்த்தீங்கன்னா ஏடிஎம்கே தான். அமித்ஷா உருவாக்கிய ஒரு கூட்டணி. அவங்க தான் ஸ்ட்ராங்கஸ்ட் அலையன்ஸ் பார்ட்னருங்க. நீங்கள் இப்போ என்னுடைய நண்பன், நீங்களும் என் நண்பன் தான், அவங்களும் என் நண்பன் தான். நீயா ஒன்று அவன் இருக்கணும் இல்லை நான் இருக்கணும் அப்படின்னு அல்டிமேட்டம் கொடுத்தீங்கன்னு வைங்களேன், இந்த பக்கம் இந்த நண்பன் எதுவுமே சொல்லலை, அவர் பாட்டுக்கு அவர் வேலையை கவனிச்சிட்டு இருக்காரு. நீங்கள் அல்டிமேட்டம் கொடுக்குறீங்க. அவர் ஏன் இருக்காரு, நான் வேணும்னா நீ அவர் கைட்டு விடு அப்படின்னு சொல்கிறது. இது இபிஎஸ் தினகரனுங்கிறத தாண்டியே சொல்கிறேன். யாரா ஒருத்தர் பாசமாக நம்ம கிட்ட கேட்கறதுக்கும் அப்படின்னு ஒரு 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 கண்டிஷன் வைக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்கு. கண்டிஷன் வச்சா பாஜக என்ற கட்சியின் சார்பில், பாஜக என்ற கட்சியின் மரியாதைக்கு களங்கம் வரும். ஒரு கண்டிஷனுக்கு அடிபணிந்த ஒரு கட்சின்னு ஆயிரும். தமிழக பாஜகவின் தலைவராக நயினார் அவர்களுக்கு தனிப்பட்ட வெறுப்புகளுக்கு அப்பாற்பட்டு ஒரு பொறுப்பு இருக்கிறது. அது கட்சியின் மாண்பை விட்டு கொடுக்காமல் இருப்பது. ஸோ அவர் எடுத்த முடிவு, he has no option. நயினாரால தான் வெளியே வந்தோம் அப்படின்னு தினகரன் அவர்கள் சொல்றது கொஞ்சம் தவறு. தினகரன் அவர்கள் வெளியே வந்தார், அதை நயினார் அவர்கள் தடுக்கல. ஏன்னா தினகரன் அவர்கள் வெளியே வந்தது தவறு. யாருமே போறேன் அப்படின்னு சொன்னா உடனே சரிப்பா போ அப்படின்னு விட்டே இருந்திருக்க மாட்டாங்க. ஆனா இந்த கண்டிஷனை நான் போடுவேன், நான் இருக்கணும்னா எனக்கு நீங்க கொடுக்கணும்னு கைகேயி சபதம் போட்டா நடக்காது. அது கட்சிக்கு எதிரான செயல். நயினாருங்கிறது தனி மனிதருங்க, தலைவர் வேற விஷயம். அவர் ஒரு மனிதர், கட்சி அதை விட பெரிது. தலைவரை விட கட்சி பெரிது, கட்சியை விட மக்கள் பெரியவர்கள், மக்களை விட நாடு பெரிது. நாட்டுக்கு எது நல்லமோ, தமிழ்நாட்டுக்கு என்ன வேணுமோ அதை தான் யோசிக்க முடியும். தனித்தனி கட்சி தலைவர்களுக்கு என்ன வேணுமோ யோசிக்க முடியாது. இந்த இடத்துல நான் ஒரு கோரிக்கையா வேண்டுகோளா தினகரன் அவர்கள் கிட்ட சொல்லிக்கிறேன். ஏன்னா அவருக்கே தெரியும் எனக்கு அவர் மேல ஒரு இது உண்டு, கெத்து. அவர் அகேன் அவருக்கு பல விதமான ஃபினான்ஷியல் இர்ரெகுலாரிட்டிஸ்லாம் இருக்கு. அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க, நம்ம தவறு எதையுமே நியாயப்படுத்தலை. பட் எதையும் சந்திக்கக்கூடிய ஒரு ஒரு ஆட்டிடியூட் அவர் சூப்பர். அவர் இந்த விஷயத்துல பெரிய தவறு பண்ணிட்டார், மிகப்பெரிய தவறு. அவர் இப்ப என்ன விஜய் கிட்ட போய் சேர போறாரா? ஏன்னா அப்படிதான் அந்த ஒரு பேசிக்கிறாங்க. தினகரன் அவர்களுடைய அரசியல் வாழ்க்கை என்ன? ஒரு புதிய கட்சி, விஜய் அவர்கள் மேல ஒரு ஏகோபித்த
மக்கள் ஆதரவு இருக்கு, ஒரு மாற்றம் வேண்டும் அப்படின்னு அவர் பக்கம் போறாங்க, மக்கள் இளைய தலைமுறை அவங்க பக்கம் போறாங்க, அதெல்லாம் ஓகேங்க. பட் அந்த இடத்துல நீங்க என்ன பண்ண போறீங்க? என்டிஏல இருந்தவர் அடுத்தது, நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? மோடியுடைய கூட்டணியில இருந்துட்டு நீங்க அடுத்தது எந்த கூட்டணிக்கு போறேன்னு சொல்றீங்க? வாட் இஸ் திஸ்? அது ஐ டோன்ட் திங்க் அந்த மாதிரி அந்த அளவுக்கு வராதுங்க. இதுக்கு சுமூகமான ஒரு தீர்வு கிடைக்கும். சரி, எடப்பாடிட்டேருந்து ஒவ்வொருத்தராக வெளியே வந்துட்டு இருக்காங்க. இப்போ கடைசியாக இப்போ வந்து செங்கோட்டையன் வந்துட்டாரு. ஸோ தென் மாவட்டங்கள்லையும் சரி, கொங்கு மண்டலத்துலேயும் சரி, நிறைய பாதிப்புகளை இதெல்லாம் ஏற்படுத்தும். ஸோ இப்படி ஒரு சூழ்நிலையில் பிஜேபிக்கு வந்து எடப்பாடி மட்டும் எடப்பாடி அதிமுக மட்டும் இருந்தால் போதுமா? என்னோட பணிவான கருத்து எல்லாரும் ஒரு பக்கம் சேர்ந்து இருக்கணுங்கிறது தான். பிரிய 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 ஒற்றுமையாய் வாழ்ந்திருந்தால் உண்டு நன்மையே, வேற்றுமையை வளர்ப்பதனாலே விளையும் தீமை. என்னுடைய கருத்து இது. ரொம்ப வருந்தத்தக்க ஒரு விஷயம். இதை சுமூகமாக தீர்க்கணுங்கிறது தான். அதுக்கு என்னால் இப்போ இந்த இடத்துல அதை கருத்தாக மட்டும்தான் சொல்ல முடியுது. நான் தேவைன்னா நான் அதற்கான எனக்கு இப்போ ஏதாவது என்னை போய் பேச சொன்னால் கூட எனக்கு நான் கட்சி வந்து எல்லாமே தெரியும், அவங்களுக்கு எல்லாமே தெரியும். பேசணும்னா அதிமுகக்காக போய் பேச சொன்னால் பேசுவீங்க? நான் ஏற்கனவே பேசியிருக்கேனே. பேசியிருக்கீங்களா? ஏற்கனவே பார்லிமெண்ட் எலெக்ஷன் போது நான் பேசியிருக்கேன். அதிமுக தலைவர்களோட அதிமுகவும் பாஜகவும் இணைந்து பாராளுமன்ற தேர்தலை சந்திக்க வேண்டும் என்று நான் அப்போ வந்து ஒரு தேர்ட் பார்ட்டியாகவே பேசியிருக்கேன். நடக்கல. அப்புறம் அந்த நேரத்தில் இபிஎஸ் ஐயா அவர்கள் வேறு விதமான ஒரு கணக்கை போட்டுட்டாரு, தப்பு கணக்கு போட்டுட்டாரு. இப்போ அது தப்பு கணக்குங்கிறத உணர்ந்துட்டாரு. இப்போ அவருடைய நிலைப்பாடுல மாற்றம் வந்திருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். அப்பதான் சரியா வரும். சரி, இபிஎஸ்ஐ இவங்கெல்லாம் சேர்த்துக்க வேண்டாம்னு நினைக்கிறாரு. இவங்கெல்லாம் சேர்த்துக்க நாளைக்கு தன்னுடைய தலைமைக்கு ஆபத்து வரும், மறுபடியும் சசிகலா பழைய மாதிரி ஆயிடுவாங்க, மன்னாருடைய கோஷ்டி மறுபடியும் தன் வேலையை காட்டணும்னு பயப்படுறாரா? இதெல்லாம் வந்து ஊர்ல பேசிக்கிறதுக்கெல்லாம் நம்ம வந்து பதில் சொல்ல முடியாது. நான் பொதுவா சொல்றேன், சரி, ஊர்ல பேசுறவங்க கூட சமயத்துல சென்சிபிளா பேசுறாங்க, எல்லாரையும் நம்ம வந்து ஒதுக்கிட முடியாது. நான் என் தரப்புல இருந்து நான் வந்து ஐயா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒரு எல்லோராலும் அங்கீகரிக்கப்பட்ட கட்சியில் ஜனநாயக முறைப்படி தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு தலைவராக இருக்கிறார். யாருமே வந்து அவருடைய தலைமையை வந்து குவெஸ்டனே பண்ண முடியாதுங்க. ஸோ அவருக்கு பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. நீங்க கேட்குற மாதிரி அதனால அந்த வார்த்தையை சொல்றேன். அப்படி வந்துருமோ பயப்படுவார், அதெல்லாம் அந்த மாதிரி தேவையே இல்லை. இன்னொரு பவர் சென்டர் வந்துருமோங்கிற பயமான்னு கேட்குறேன். இல்லை, அதான் அந்த பயம்ங்கிற வார்த்தையே தேவையே இல்லை. பிகாஸ் ஹி இஸ் த அன்டிஸ்பியூட்டட் லீடர் ஆஃப் த பார்ட்டி. பார்ட்டியில் எவ்வளவோ பொறுப்புகள் இருக்குது. இன்னும் எலெக்ஷன் வரும் பொழுது திமுக எதிர்த்து செய்ய வேண்டிய எத்தனையோ பணிகள் இருக்குது. அதில் எல்லாருக்குமே பொறுப்பு இருக்குது, எல்லாருக்குமே இடம் இருக்குது அப்படிங்கிறது என்னுடைய தாட். எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எந்த ஒரு சந்தேகத்துக்கும் இடம் கொடுக்காமல் எல்லோரையும் அரவணைத்து செல்ல வேண்டும் என்பது என்னுடைய. எல்லோரையும் அரவணைச்சிட்டு போனோம்னு நீங்கள் சொல்றீங்க. இந்த வெளியே போன தலைவர்கள் இருக்காங்கல்ல, ஓபிஎஸ் முன்னாள் முதல்வர், முடிந்த வரை ஓபிஎஸ் 3 முறை முன்னாள் முதல்வராக இருந்தார். தினகரன் அவர் வந்து ஒரு அரசியல், அவங்களும் விட்டுதாங்க கொடுக்கணும், அவங்களும் விட்டுதான் கொடுக்கணும். இவங்களெல்லாம் வந்து மறுபடியும் சேர்த்துக்கிட்டா இவங்களை என்னவா அகாமடேட் பண்ண, அதை தாங்க சொல்றேன், அவங்களும் விட்டுதான் கொடுக்கணும். சசிகலாவுக்கு என்ன போஸ்ட் கொடுக்கறது? போஸ்ட் எல்லாம் பேசவே கூடாது. ஏன் நீங்க அப்படி பேசுறீங்க? இப்ப என்ன அவங்க போஸ்டுக்காக தான் கட்சியில சேர்றாங்களா? இல்ல, நாளைக்கு வரலாறுக்காக சேர்றாங்க. வரலாறுன்னு பேசுவீங்க. நாளைக்கு சிஎம், அவர் சிஎம் ஆனதுக்கு அப்புறம், எடப்பாடி சிஎம் ஆனதுக்கு அப்புறம் சசிகலா பொதுச்செயலாளர் போஸ்ட் கேட்க மாட்டாங்களா? இவங்களாம் சும்மா இருப்பாங்களா? அந்த பயம் தானே அவருக்கு. இல்லங்க, அது பயம்னு நீங்க ஏன் சொல்றீங்க? நீங்க பாருங்க, ஒரு விஷயம் சொல்றேன், எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பயப்படுறவர் கிடையாதுங்க. அந்த தலைவலி தானே அவருக்கு. நீங்க அப்படி வேணா சொல்லுங்க. ஏன்னா ஏற்கனவே அவர் தவழ்ந்ததை இன்னி வரை போட்டு சாவடிக்கிறாங்க. அவரை இன்னி வரை அவர் தவழ்ந்து போனதை கிண்டல் அடிக்கிறாங்க திமுகவோட. மறுபடியும் இன்னொரு தர நம்ம தவழணுமாங்கிற பயம் இருக்குமா இருக்காது அவருக்கு? காலம் மாறியாச்சு, நாட்கள் மாறியாச்சு, காட்சியும் மாறியாச்சு. இப்போ வந்து நடக்கிறத பேசுவோமே, நடந்ததை பத்தி பேசிட்டு இருக்க முடியாது. நடக்கிறத பேசுவோம். எல்லாரும் விட்டு கொடுக்கணுங்க, அவரும் விட்டு கொடுக்கணும், இந்த தரப்பும் விட்டு கொடுக்கணும். மொத்தத்துல ரெட்டை இலையே ஒரு இந்த இலை இந்த பக்கம், ஒரு இலை அந்த பக்கம்னு பிரிக்க கூடாது. அவ்வளவுதான். அது என்னுடைய தனிப்பட்ட கருத்து. ஒருவேளை இது வந்து என்னுடைய கட்சி கருத்தான்லாம் கூட எனக்கு தெரியாது. என்னுடைய தனிப்பட்ட கருத்து. நான் தான் சொல்லிக்கிட்டு இருக்கேனே, நாம் தமிழர், தமிழக வெற்றி கழகம், தேமுதிக, மற்ற கட்சிகள் எல்லாமே இந்த பக்கம் வந்துடணும் அப்படின்னு தானே நான் சொல்லிட்டு இருக்கேன்.
பாமகன்னு சொல்லுவேன். ஆனா இப்ப பாமக வேற பிரச்சனையில இருக்கு. ஆமா. எல்லாருமே ஒரே பக்கம் வந்துடணும் தான் நான் சொல்லுவேன். மற்றது தப்பு தவறு அவங்க மேல இருக்கக்கூடிய குற்றச்சாட்டுகள் இதையெல்லாம் தேர்தலுக்கு அப்புறம் நம்ம பார்த்துக்கலாங்க. 5 வருஷம் உட்காந்து அதுக்கு பரிகாரம் தேடலாங்க. ஒருத்தங்க தவறு பண்ணியிருந்தாங்கன்னா, குற்றம் இழைச்சிருந்தாங்கன்னா, மக்கள் அவங்களுக்கு வந்து கண்டிப்பா அவங்க மக்களுக்கு பதில் சொல்லித்தான் ஆகணும். எல்லாத்தையும் பார்த்துக்கலாம். பதில் சொல்ல அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கணும். இல்ல எப்ப பார்த்தாலும் கேள்வியை திமுகவே கேட்டுட்டு இருக்க முடியுமா? இன்னும் சொல்ல போனா திமுக எதிர்கட்சியா இருக்கும்போது ரொம்ப பொறுப்பா கேள்வி கேட்பாங்க. கரெக்டா எல்லாருடைய தவறையும் வெளியே கொண்டு வந்து தேரை எடுத்து தெருவில் விடுவாங்க. அவங்க எதிர்கட்சியா தான் ரொம்ப நல்லா அவங்க வந்து செயல்படுவாங்க. ஆளுங்கட்சியா அவங்க மேல எனக்கு திருப்பி. அதிமுகவில் இப்ப நடக்கிற சில பிரச்சனைகள் இதுக்கெல்லாம் பின்னணியில பிஜேபி இருக்கு. அவங்கள உடைக்க பாக்குறாங்க. எப்படி சிவசேனாவை உடைச்சாங்களோ, சரத்பவர் கட்சியை உடைச்சாங்களோ, அதே மாதிரி உடைச்சிட்டு அவங்களை காலி பண்ண பாக்குறாங்க. ஒரு துண்டு அப்படியே கொண்டு வர பாக்குறாங்க அப்படிங்கிற ஒரு பேச்சும் நிறைய அடிபடுது. இதெல்லாம் வந்து சும்மா யூகங்கள். நான் அவங்கள பொறுத்த ஒரு கட்சியை காலி பண்ண பாக்குறாங்க. ஏன்னா தமிழ்நாட்டில் அடுத்த கட்சியை தாங்க வரணும், இந்த கட்சியை உடைச்சு விடணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. நான் ஒண்ணு சொல்லட்டுமா? யாரும் யாரையும் உடைக்க முடியாது. நாமா வீணா போனாதான் உண்டு. ஒரு கட்சி வந்து இன்னொரு கட்சியை உடைச்சுது அப்படின்லாம் நடக்கவே நடக்காது. அந்த கட்சிக்குள்ளார ஏற்கனவே உட்பூசல் இருந்து அவங்களா இதை சாக்கா வச்சு ஏதோ ஒரு பக்கம் வந்து சேர்ந்தாதான் அது நடக்கும்போது இவங்க ஊதி விடுற வேலையை செய்யலாம்ல. அதெல்லாம் எல்லாரும் செய்வாங்கங்க. அது அந்தந்த கட்சியுடைய கோட்பாடு கட்டுப்பாடை பொறுத்ததுங்க. அதுக்கு நீங்க ஏங்க பிஜேபி வரைக்கும் போறீங்க? திமுக செய்யாதாங்க? அதிமுகவை உடைக்கிற வேலை யாருக்கு ரொம்ப லாபம்? பாஜகவுக்கு லாபமா திமுகவுக்கு லாபமா? அவங்க செய்ய மாட்டாங்களா? நேத்து கூட இவங்க போய் சேர்ந்துட்டாங்க. அங்க மைத்ரேயன் போய் சேர்ந்துட்டாரு, அன்வர் ராஜா போய் சேர்ந்துட்டாரு. அவங்க திமுகல என்ன அவங்க உடைக்கலையா? இன்னும் இந்த கவுன்சிலர் லெவல்ல எவ்வளவு கேம்ஸ் ஆடிட்டு இருக்காங்க. நீங்க ஏன் பிஜேபி வரைக்கும் போறீங்க? சரி, அண்ணாமலை வந்து தனி கட்சி ஆரம்பிப்பார் நீங்க நம்புறீங்களா? எதுக்கு அவர் தனி கட்சி ஆரம்பிக்கணும்? சித்தாந்த ரீதியாக அவர் பாஜகவின் ஒரு இன்டெக்ரல் பார்ட், இன்றியமையாத ஒரு அங்கம், ஒரு மதிப்புக்குரிய ஒரு தலைவர். அவருக்கு எதற்காக அவர் ஏதாவது ஒரு காரணம். இப்போ பெரியார் வந்து 2வது கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு, சொத்தையெல்லாம் வந்து பொண்டாட்டி மேலே எழுதி வச்சுட்டாரு, கட்சியை வந்து சொந்த குடும்ப சொத்து மாதிரி பாவிச்சிட்டாருன்னு அண்ணா வந்து கட்சி ஆரம்பிச்சாருங்க. அது ஒரு காரணம் இருக்கு. கருணாநிதி அவர்களுடைய ஓர வஞ்சனையை பொறுக்க மாட்டாமல் அவருடைய மஸ்டர் ரோல் கணக்கை கேட்டப்போ இவருக்கு கிடைச்ச அவமானத்தை காரணமாக வச்சு எம்ஜிஆர் அவர்கள் கட்சி ஆரம்பிச்சாருங்க. அவருக்கு ஒரு காரணம் இருக்கு. ஈழத்தமிழர்களுக்கு வந்து ஒரு வஞ்சனை செய்ததுனால கருணாநிதியை விட்டு வைகோ அவர்கள் கட்சி ஆரம்பிச்சாரு. அதுக்கு ஒரு காரணம் இருக்கு. பாஜகவில் இருந்து பிரியறதுக்கு அண்ணாமலை அவர்களுக்கு எந்த காரணம் இருக்கு? நல்ல நோக்கத்துக்காக நான் வந்து தமிழ்நாட்டில் இந்த கட்சியை ஒரு ரீவார்ம் பண்ணி ஒரு புனருதாரணம் செய்யலாம் நினைக்கும் போது மறுபடியும் அந்த ஊழல் கூட்டணி சேர்க்கிறாங்கன்னு ஒரு வருத்தம் இருக்குமா இருக்காது? மறுபடியும் சொல்றேன், நீங்க தான் அந்த திருப்பி ஊழல் கூட்டணி அப்படின்னு சொல்றீங்க. இது வந்து தேசிய ஜனநாயக கூட்டணியை தவிர ஊழல் கூட்டணின்னு நீங்க சொல்றத ஒரு பாஜக உறுப்பினரா யாருமே, சாதாரண ஆளே இப்ப பார்த்துட்டு இருக்கிறவங்களே ஒத்துக்க மாட்டாங்க. அதுவும் மோடி அவர்கள் தலைமையில் இருக்கக்கூடிய ஒரு கூட்டணியில் மறுபடியும் சொல்கிறேன், எல்லா கட்சியிலையும் எல்லாரும் இருப்பாங்க. குற்றவாளி இருக்கிறாங்க, ஒரு கிரிமினல் இருக்கிறாங்கன்னு சொன்னால் அவங்க தாட் எப்படி போகும்னா, ஆளுங்கட்சியில் சேர்ந்துடலாம், நமக்கு ஒரு பாதுகாப்பு கிடைக்கும் அப்படின்னு நினைப்பாங்க. அந்த மாதிரி எல்லா கட்சியிலும் இருப்பாங்க. எல்லாரும் ஒரே மாதிரி ஒரு துறவி, முற்றும் துறந்த முனிவர்கள் அப்படின்லாம் எந்த கட்சியிலும் இருக்க மாட்டாங்க. ஏன்னா இது அரசியல். யாரும் வந்து காட்டில் போய் துறவரத்துக்கு போகலை. இதில் எல்லா விதமாகவும் இருக்கும். அதையெல்லாம் கேஸ் பை கேஸ் நம்ம பேசலாம். அதுக்காக ஒட்டு மொத்தமாக ஊழல் கூட்டணின்லாம் நீங்கள் சொல்கிறத எப்படி ஏற்றுக்க முடியும்? லஞ்சம் இந்தியா முழுக்க லஞ்சம்ங்கிறது ஒரு பிரச்சனை இருக்கு. இருங்க சொல்கிறேன், இருக்கு. ஆனால் போயிட்டு ஏன்யா நீ இந்த மாதிரி உன்னோட பத்திரப்பதிவு ஆஃபீஸில் இப்படி லஞ்சம் கேட்குறாங்களே அப்படின்னு நான் இன்னைக்கு போய் கேட்ட உடனே, நீ யோக்கியமா? உன்னோட தனிப்பட்ட வாழ்க்கையில் நீ யோக்கியமா? உன்னோட குடும்ப வாழ்க்கையில நீ யோக்கியமா? இதான கேள்வி. இதெல்லாம் வந்து பைத்தியக்காரத்தனம். அதிமுக வந்து திமுக மேல உங்களுடைய ஊழல் குற்றச்சாட்டை எடுத்து வெளியே பேசினா, யார் அந்த சார் அப்படின்னு கேட்டா உடனே நீ யார் அதை கேட்க? நீ மட்டும் யோக்கியமா? உனக்கு பொள்ளாச்சியில நடக்கலையா? ஐயா, பொள்ளாச்சியில நடந்தவன் அத்தனை பேரும் இன்னைக்கு வந்து சாகும் வரை சிறை தண்டனையில இருக்கிறான். யார் அந்த சார் ப்ரூவ் பண்ணவே இல்லையே. அந்த யாருமே இல்லைன்னு கடைசியில் வந்துருச்சு. அவன் யாருமே சொல்லலையே. எல்லாராலையும் எல்லாத்தையும் ஒரு மிகப்பெரிய கட்சியா இருக்கிற அதிமுகவிலையும் மிகப்பெரிய தேசிய கட்சியா இருக்கிற பாஜகவிலையும் கூட சில விஷயங்களை எல்லாம் நோண்டி எடுக்க முடியாது.
உண்மையானா ஒரு நாள் வெளியே வரும். அங்க கண்டிப்பா ஒருத்தர்கிட்ட பிபி மேடம் பேசின மாதிரி அது ஆஃப்ல இருந்தது, ஏர்போர்ட் மோட்ல எல்லாம் இல்ல. அடுத்த நாளே அண்ணாமலை அவர்கள் அதுக்கான இதெல்லாம் வாய்ஸ் ரெக்கார்டிங் எல்லாம் போட்டு ஆதாரத்தெல்லாம் கொடுத்துட்டார். உண்மை ஒரு நாள் வெளியே வரும். பிஜேபியை சேர்ந்த அலிஷா அப்துல்லா வருத்தப்படுகிறார். ரேசர் அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நான் வந்து ஒரு முஸ்லீம்ங்கிறதுனாலேயே பிஜேபியில் பதவி கொடுக்க மாட்டேங்கிறாங்க, பிஜேபியில் முஸ்லீம்களுக்கும் கிறிஸ்தவர்களுக்கும் வாய்ப்பு மறுக்கப்படுகிறது, இது என்ன நியாயம்னு கேட்குறாங்க, வெளிப்படையாக கேட்குறாங்க. இதுக்கு உங்கள் பதில் என்ன? நான்சென்ஸ், அப்சல்யூட் நான்சென்ஸ். ரேசராக இருக்கிற அலிஷா அப்துல்லா அந்த வேகத்தை வந்து ரேஸ் கோர்ஸில் காட்டணும். அவங்க வந்து அரசியல் அதை காட்டக்கூடாது. அவங்களோட வெரி சாரி, எனக்கு அவங்க வந்து நல்லா வரணும், இந்த இதில் தமிழக பாஜகலாம் அவங்க ஒரு நல்ல ஒரு கான்ட்ரிபியூஷன் கொடுக்கணும் அப்படின்னு நான் இன்னுமே விரும்புகிறேன். அவசரப்பட்டு அவங்க வார்த்தையை கொட்டும். அவங்க பேசுனது முற்றிலும் தவறானதுங்க, முற்றிலும் தவறானது. எவ்வளோ நாம எக்ஸாம்பிள்ஸ் கொடுக்கலாம். இன்னைக்கு தமிழக பாஜகவில் வேலூர் இப்ராஹிம் போன்றவர்கள் கூடவே நிற்கிறாங்க. அவங்களுக்கு வந்து அவமரியாதை நடக்கிறதுனால தான் அவங்க கூட நிற்கிறாங்களா? அவங்களுக்கு தெரியாத ஏதோ ஒன்று நேற்று வந்து அலிஷா அப்துல்லாவுக்கு தெரிஞ்சிருச்சா? ஒன்று. கேரளா கவர்னர் யாருங்க? இப்போ இந்த வருடம் மாறி இருக்கிறாங்க. பட் இப்போ போன ஆரிஃப் முகமது கான் தான் கேரளா கவர்னர். சபரிமலை விஷயம் எல்லாம் பெருசா பத்தி எரிஞ்ச போது அவர் தாங்க கவர்னர். யார் இப்போ கவர்னர்? அவரு பாஜகவுடைய நியமன கவர்னர் தானே அவரு. ஸோ அவர் என்ன இஸ்லாமியர் இல்லையா? அதே கேரளாவில் வைஸ் பிரசிடென்டா இருக்கிற ஒரு அனில் ஆண்டனி, ஏகே ஆண்டனி, காங்கிரஸ் தலைவர் ஏகே ஆண்டனியுடைய மகன் அனில் கே ஆண்டனி, அவர் கிறிஸ்துவர் இல்லையா? என்ன நான் ஏன் சொல்றேன்னா, அண்டை மாநிலம் இங்கே பக்கத்திலேயே நம்ம வேற எங்கேயோ கூட ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல இருக்கிறவங்க பாஜக ஆட்கள் இல்லையா? நீங்க சில டாப் பர்சன்ஸ் பேர்லாம் சொல்லிட்டு சாதாரண ஆட்கள் கொடுக்க வேண்டிய பதவியை நீங்க தடுக்கிறீங்க. எங்க அப்துல் கலாம், நம்ம வந்து கட்சியை கூட விட்டுருவோமாங்க. அப்துல் கலாமை யாருங்க பிரசிடென்ட் ஆகுறது? ஹை ப்ரொஃபைல் ஆட்கள் நீங்க 2-3 பேரை சொல்றீங்க, அது மட்டும் போதுமா? இல்லைங்க, ஹை ப்ரொஃபைல் எப்படி? கட்சியில இருந்த 2 பேர் சொன்னேன், அனில் கே ஆண்டனியை சொல்றேன், ஆரிஃப் முகமது கானை சொல்றேன், அப்துல் கலாமை சொல்றேன், வேலூர் இப்ராஹிமை சொல்றேன். எனக்கு தெரிஞ்சவங்க எல்லாரும் பேரையும் நான் இப்படி யோசிக்காம சொல்றேன். போய் பார்த்தா இன்னும் எத்தனை பேர் இருக்காங்க. மைனாரிட்டிஸ் விங்னு ஒவ்வொரு ஸ்டேட்லயும் இருக்கு. இங்க பால் கனகராஜ் சார் இருக்காங்க, இத்தனை நாள் லீகல் விங் பிரசிடென்டா இருந்தாங்க. இப்போ ஐ திங்க் he is always been representing. அவர் கிறிஸ்டியன் தான். என் கட்சியிலேயே இங்கேயே இத்தனை பேர் இருக்கும் பொழுது இந்த பொண்ணு வந்து திடீர்னு முஸ்லிமை வந்து ஓர வஞ்சனை செய்கிறாங்க. ஃபாத்திமா அலி மேடம் ரொம்ப நாள் இருந்தாங்க, பல வருடங்கள் இருந்தாங்க. ரைட் விங்கிலேயே எத்தனையோ முஸ்லிம், ஏன்னா ஹிந்துத்துவ அமைப்புங்கிறது வந்து இஸ்லாமியர்களோட ஒத்து வராமல் கூட இருந்துடலாம், அப்படிலாம் இல்லை. எல்லா மதத்தையும் நாம் மதிக்கணும், நம்ம மதத்தை இழிவுபடுத்தவன்னு சும்மா விடக்கூடாது. இதுதான் வந்து ஒரு கொள்கை. ரைட் விங்குங்கிறது அதுதான். எல்லாரையும் நம்ம மதிக்கிறோம். இஸ்லாமியர்கள் எல்லாரும், எனக்கு இருக்கிற பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இஸ்லாமியர்கள் இருக்காங்க, கிறிஸ்டியன்ஸ் இருக்கிறாங்க. இப்போ என் கூட இருக்கிற பிரதர் வந்து என்னோட இதை வெளியே இங்கே உட்காந்துருக்கிற, நம்ம பேசிகிட்டு இருக்கோம், நீங்கள் பார்த்தீங்க, கிறிஸ்டியன். அது மேட்ரு கிடையாது. வேற யாராவது வந்து இந்து மதத்தை இழிவுபடுத்தாதீங்க அப்படின்னு சொல்றது தான் இந்துத்துவா. இன்னொருத்தங்க கூட போய் சண்டை போடுறோம் அப்படிங்கிறது கிடையாது. ஸோ அலிஷா அப்துல்லா இத்தனை வருஷம் கழிச்சு நான் முஸ்லீமா இருக்கிறதுனால தான் என்னை ஒதுக்குறாங்கன்னு சொன்னா, அப்போ குஷ்புவை என்ன சொல்லுவாங்க? அவங்க குஷ்பு போல நீங்க வந்து உழைப்ப போடுங்க, பொறுமையா இருங்க. எத்தனை வருடங்கள் அவங்க வந்து திமுகல இருந்தாங்க, காங்கிரஸ்ல இருந்தாங்க, பிஜேபிக்கு வந்திருக்கிறாங்க. அவங்க அரசியல் அனுபவ பாதையை பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸிலாம் கிடையாதுங்க. மோடி அவர்களை அப்படி திட்டினவங்களும் கிடையாது, இன்னைக்கு மோடி அவங்கள அதே போல அப்படி சப்போர்ட் பண்றவங்களும் கிடையாது. அவ்வளவு மோதியை திட்டின ஒருத்தங்க இங்க வந்து ஒரு நல்ல பதவியில இன்னைக்கு பெருமையா இருக்கிறாங்கன்னா அவங்களுடைய மதம் என்ன? திட்டினவங்களை கூட, ஒரு காலத்தில் திட்டினவங்க கூட உணர்ந்து வரும் பொழுது அவங்களுக்கான ஒரு பொறுப்பை கொடுக்குறாங்க இந்த கட்சியில தானே நம்ம ஏத்துக்க வேண்டியிருக்கு. அலிஷா அப்துல்லா வந்து அவசரப்பட்டு வார்த்தையை கொட்டிட்டாங்க. இந்த விஷயத்துல நீங்க சொன்ன மாதிரி தான் அண்ணாமலையும் சொல்லியிருக்காரு, அவசரப்பட்டு பேசுறாங்க. காலம் கட்சியில ஒவ்வொருத்தரும் ஒரு நேரம் வரும் உங்களுக்கு. இல்லங்க, நான் இன்னொன்னு ஒண்ணு சொல்றேன், காத்திருக்கணும்னு அண்ணாமலை சொல்றாரு. இன்னும் ஒண்ணு சொல்றேங்க, அலிஷா அப்துல்லாக்கு வயசு இருக்குங்க. ஷீ இஸ் a very young person. அவங்களுக்கு மேல எத்தனையோ சீனியர்ஸ் இருக்காங்க, அவங்களுடைய அனுபவமும் அதிகம், அவங்களுடைய உழைப்பும் அதிகம். எனக்கு தெரிஞ்சு அவங்க இந்த வாட்டி அவங்களுக்கு ஏதோ போஸ்டிங் போடல அப்படிங்கிற ஒரே ஒரு மேட்டருக்கு தான் இப்படி பேசுறாங்க.
இப்போ போஸ்டிங் இப்போ நான் இருக்கிறேன் இல்லையா, நான் எனக்கு அலிஷா அப்துல்லா விட வயசு அதிகம் தானே. நான் வந்து கட்சி அரசியல்ல இல்லைனாலும் என்னுடைய அரசியல் பார்வைக்கு வயசு அதிகங்க. நான் ஆல்மோஸ்ட் 7-8 இயர்ஸாக நான் வந்து இதுவாக பண்ணிட்டு இருக்கேங்க, பொலிட்டிக்கல் அனாலிசிஸ் பண்ணிட்டு இருக்கேன், அப்சர்வேஷன் பண்ணிட்டு இருக்கேன், ரைட் விங் ஐடியாலஜி பேசிட்டு இருக்கேன். என்னுடைய உழைப்பும் அதிகங்க. தெலுங்கானால நான் 2 வருஷமா ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கேன், கட்சிக்கு நான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ நான் என்ன சொல்றேன், வரும்போது நீங்க என்ன முதல் கேள்வி கேட்டீங்க, போஸ்டிங் ஏதாவது வருதான்னு. அதுக்காக நான் வரல. அலிஷா அப்துல்லாவும் அதுக்காக வந்திருக்க மாட்டாங்கன்னு நான் நம்புறேன். ஒரு அருமையான கேண்டிடேட் அவங்க, அவசரப்பட்டு தன்னுடைய சான்ஸை அவங்களே கெடுத்துக்கிறாங்க. திருச்சி சூர்யா மாதிரி ஏதாவது பேசி அவங்க கெடுத்துக்க கூடாதுன்னு நான் நம்புறேன். இதை ஒரு எச்சரிக்கையா கூட அவங்க சரி 35-36 வயசுலயே அண்ணாமலைக்கு பதவி கொடுத்தீங்கல்ல, டக்குன்னு கொடுத்தீங்கல்ல, அது மாதிரி அவங்க என்ன எதிர்பார்க்க சார்? நீங்க என்ன, எனக்கு புரியல. இது என்ன, நீங்க என்னதான் மைண்ட்ல வச்சு கேள்வி கேட்கறீங்க? யாரோட கம்பேர் பண்றீங்க நீங்க? இப்ப இல்ல யாரா என்ன ஏல ஆரம்பிக்கிற பேரெல்லாம் அண்ணாமலை கிடையாது சார். ப்ளீஸ் நீங்க எனக்கு சிரிக்கிறதான்னு புரியல. இருங்க அண்ணாமலை என்ன சொல்றாரு, வெயிட் பண்ணுங்க. ரவீந்திரநாத் தாகூருக்கு 90 வயசுல நோபல் பிரைஸ் கொடுத்தாங்க, மலாலா யூசுப்சாய்க்கு 13 வயசுல கொடுத்தாங்க. கஸ்தூரி அண்ணாமலை என்ன சொல்றாரு, வெயிட் பண்ணுங்க, எல்லாத்துக்கும் ஒரு காலம் வரும், கட்சியில ஒருத்தருக்கு ஒரு நேரம். ஆமாங்க, அண்ணாமலை வெயிட்டே பண்ணல. கட்சி இங்க பாருங்க, பாஜக அங்க வந்து போலீஸ் ஆபீசரா இங்க வந்தாங்க, உடனே தலைவர் பதவி கொடுத்தாங்க. அந்த மாதிரி சில பேர் கிடைக்குது இல்ல, அதை நினைச்சுதான் அவங்க சொல்றாங்க. அப்போ முதல்ல இவங்க IPS படிச்சு கர்நாடகாவில் போலீஸாக இருக்கணும் இல்லைங்க? அப்படி எப்படிங்க நீங்கள் ஒவ்வொருத்தரும் எப்படிங்க நீங்கள் கம்பேர் பண்ணுவீங்க? இன்னும் சொல்ல போனால் பாஜகவில் தான் இது வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு, இதை நான் பெருமையாக சொல்கிறேன், ADMK BJP இந்த 2 கட்சியில் தமிழகத்தில் வேற எந்த கட்சியாவது எனக்கு இருக்கான்னு சொல்லுங்க, யாருமே குடும்பத்திலிருந்து வாரிசாக வந்து தலைமை ஏற்கலை. தலைவர்கள் எல்லாருமே பார்த்தீங்கன்னா பல வருடம் கட்சியில் உழைத்தவர்களுக்கு தான் இங்க வந்து மதிப்பு கிடைச்சிருக்கு. ஒரு அண்ணாமலை நேரடியா வந்தாரு அப்படின்னு, அவரும் வந்து நேரடியாலாம் வரல. 6 மாசம் அவர் வந்து ஃபர்ஸ்ட் ஜாயின் பண்ணாரு. அதுக்கு முன்னாடி கர்நாடகாவில் அவருடைய ட்ராக் ரெக்கார்டு இருக்கு. லெட் அஸ் நாட் கம்பேர் லைக் தட். நான் தான் சொல்லிட்டேன்ல, ஏல இருக்கிற பேரெல்லாம் வந்து அண்ணாமலை கிடையாது. இவங்க ஒரு பெண்ணாகவும் ஒரு மைனாரிட்டியாகவும் இருக்கும்போது அவங்களுக்கு ஒரு ரொம்ப ஸ்பெஷல் பிளேஸ் காத்துட்டு இருக்கோம். வெண்ண திறன்னு வரும்போது தாழியை உடைச்ச கதையா இவங்க பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. பல விஷயங்களை மடை திறந்த வெள்ளம் போல பேசுனீங்க. அது கஸ்தூரியோட பிராண்டோட. மிக்க நன்றி. மீண்டும் சந்திப்போம்.